இந்த காணொலியை காணக்கூடிய உங்களுக்கு எனது முதற்கண் வணக்கம். இன்றைக்கி கொஞ்சம் மனசளவில் நான் சந்தோஷமாக இருக்கிறேன். ஏன்னா 2 நாளைக்கு முன்னே செபி அலுவலகத்துக்கு கால் பண்ணும்போது நோடல் அதிகாரி கிட்ட பேசுகிறதுக்காக ட்ரை பண்ணேன். பட் அவருடைய உதவியாளர் தான் எனக்கு ஒரு சில ரெஸ்பான்ஸ் கொடுத்து ஒரு சில சந்தேகங்களுக்கு எல்லாமே பதில் அளித்தார். அவரே சொன்னார் 2 டேஸ் கழித்து கால் பண்ணுங்கள், நோடல் அதிகாரி மேமை பேச சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக நான் கால் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி நான் கால் பண்ணேன். ரொம்ப அதிகமான ரெஸ்பான்சிபிள் கொடுத்து ரொம்ப எனக்கு ஆன கொஸ்டின்ஸ்க்கு எல்லாமே ஆன்சர் பண்ணாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சேனலில் வீடியோ பார்த்து எவ்வளோ பேர் மனதளவில் பாதிக்கப்பட்டு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுறீங்க, உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாமே அது எல்லாமே மேடம் கிட்ட நான் சொன்னேன். அதுக்கான சொல்யூஷன் விரைவில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். எனக்கு இது சம்மந்தமாக நம்ம கமிட்டியினுடைய தலைவர் RM லோதாக்கிட்டையும் உச்ச நீதிமன்றத்திலும் எடுத்து வச்சுருக்கோம். இதுக்கான பர்மிஷனுக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணுறோன்றத சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு அருமையான ஒரு தகவல் சொன்னாங்க. அந்த தகவல் தான் எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்குது. எனக்கு இந்த வருஷ இறுதிக்குள்ளே அந்த நம்மளுடைய நிறைவேற ஆசையெல்லாம் நிறைவேற போகிறது அப்படின்ற தகவலும் அனு மேடம் சொன்னாங்க. அதுதான் சர்ப்ரைஸாக இருந்துச்சு எனக்கு. இந்த சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோவாக பார்க்கக்கூடியவராக தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. PSL ரிலேட்டடான எந்த விதமான பிரச்சனை எதிர்கொண்டாலும் இங்கே உங்களுக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த வீடியோ தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கேன். இப்போ தான் பேசி முடிச்சுட்டு உடனே உங்களுக்கு வீடியோ பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த ஸ்க்ரீன் வீடியோவை நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். அநேகமாக ஒரு நாள் கழித்து இந்த வீடியோ வந்துடும். அதாவது May 3 உங்களுக்கு இந்த வீடியோ அவைலபிளாக இருக்கும். எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு அப்போ நான் கம்பெனி கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டுருக்கேன். ஏன்னா அவங்களுக்கான டைம் பார்த்தீங்கன்னா 11 o'clock மேலே தான் ஒதுக்கியிருந்தாங்க. நான் 10 o'clock கால் பண்ணேன். மேடம் 11 o'clock உங்களை கால் பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. ஓகே நண்பர்களே, ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கேன். எனக்கு அந்த வருஷத்துக்குள்ளே ஒரு பெரிய சர்ப்ரைஸ் காத்திருக்குதுன்றது மட்டும் என்னால் செபி சைட்லேருந்து கிடைத்திருக்கிற தகவல் மூலமாக எனக்கு தெரிஞ்சுக்கொள்ள முடியுது. ஓகே, இந்த காணொலியை பாருங்கள். ஆடியோ பின்னாடி வருது, அதை பாருங்கள். என்ன தகவல்ன்ட்டு சொல்லிவிட்டு உங்கள் மனசளவில் எவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்குதுன்னு சொல்லிவிட்டு வீடியோனுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஓகே, பாய். நான் கம்பெனி கிளம்புறதுக்கு டைம் ஆச்சு. வீடியோவை பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் என்னென்ன பிரச்சனையை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க அத்தனை பிரச்சனைக்கும் நான் கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கான ஆன்சரும் அவங்க சைட்லேருந்து பாசிட்டிவாகவே கிடச்சிருக்கு. அதுதான் சந்தோஷம். ஓகே, பாய். ஹலோ மேடம், PSL பத்தி எனக்கு கொஞ்சம் தகவல் வேணும். சொல்லுங்க மேடம், இந்த PSL ரீஃபண்ட் விஷயத்துல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா கம்பெனி மூடி ஒரு 14 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 20,000 வரைக்கும் தான் பேமெண்ட் பண்ணிருக்கீங்க. அந்த பணம் எல்லாம் கிடைக்குமா மக்களுக்குன்ற ஒரு டவுட் இருக்கு மேடம். எப்படி? நாங்க தமிழ்நாட்டுல இருந்து பேசுறோம் மேடம். கமிட்டிட்டு எவ்வளவு ஃபண்ட் இருக்கோ அந்த மாதிரி தான் பேமெண்ட் பண்ணிட்டு வரோம் சார் இது வரைக்கும். அதனால இது வரைக்கும் 20,000 20,000 வரைக்கும் பேமெண்ட் பண்ணிருக்கோம். இல்ல, அந்த ஃபண்ட் கலெக்ட் பண்றது பாத்தீங்கன்னா எல்லாமே சொத்துக்கள் மேலதான் இருக்கு. அந்த சொத்துக்கள் வெள்ளங்கம் எல்லாமே ஓரளவு கிளியர் ஆயிட்டு இப்போ விக்கிற நிலைமைக்கு வந்துருச்சா? இப்ப அதான் ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம் சார். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆக்ஷன் முடிஞ்சது. ஆனா அது அது ப்ராசஸ் ஆயிட்டு இருக்கு. இப்போ இன்னும் அடுத்த ரவுண்ட் ஆக்ஷன்ஸ் வரும்போது ஃபண்ட் ஜாஸ்தி வரும்போது நெக்ஸ்ட் லெவல் ரீஃபண்டும் நடக்கும். ஓகே மேடம். இப்போ என்னன்னாக்கா, இப்போ நம்ம நீதிபதி RM லோதா கமிட்டி பாத்தீங்கன்னா இந்த IPL ஓல்லே 1 yearல கிளியர் பண்ணி எல்லாமே முடிச்சாரு. பட் இந்த PSL விஷயத்துல மேடம் அவரு நினைச்சாலும் சுப்ரீம் கோர்ட்ல தான் பெண்டிங்கா இருந்தது. இப்போ நீங்க ஆர்டர் பாத்தீங்கன்னா August 8 2024 தான் சேல் பண்ணலாம்னு ஆக்ஷன் பண்ணலாம்னு ஆர்டர் வந்திருக்கு. ஆமா, டிஸ்ட்ரிக்ட் வைஸா 192 டிஸ்ட்ரிக்ட் வைஸா நீங்க கிளஸ்டர் பண்ணலாம்னு வந்திருக்கு. டிஸ்ட்ரிக்ட் வைஸா பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த ப்ராசஸ். ஏன்னா நிறைய டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. அது ஏஜென்சிஸ் அப்பாயிண்ட் பண்ணி அப்புறம் அவங்களுக்கு த்ரூ சேல் எல்லாம் இப்போ நடந்துட்டு இருக்காது. இன்னும் கொஞ்சம் ஃபண்ட்ஸ் வந்தாச்சுன்னா இன்னும் we will be selling refund இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கும். ஓகே மேடம், தேங்க்யூ. ஏன்னாக்கா இப்போ இது ஒரு 10-11 வருஷமா அந்த இதை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. பட் டாக்குமெண்ட் வைஸ் அப்புறம் சொத்துக்களினுடைய பாதுகாப்பு தன்மை இதெல்லாமே நிறைய இஷ்யூஸ் இருக்கு, என்னால புரிஞ்சுக்க முடியுது. பட் நமக்கு இப்போ இந்த ரீஃபண்ட் விஷயத்தை டிஸ்ட்ரிக்ட் வைஸா ஒரு ஆபீஸ் ஓபன் பண்ணி எங்களுக்கு கொடுக்கணும்னு நாங்க தமிழ்நாட்டுல இருந்து கோரிக்கை வச்சிருந்தோம். உங்களை மீட் பண்ணி தான் கொடுத்துட்டு வந்தோம். அது சம்பந்தமா ஏதாவது அவர்கிட்ட ரெக்வெஸ்ட் கொடுத்துருக்கீங்களா மேடம்? அவரு ரிக்வெஸ்ட் அவர்கிட்ட கொடுத்துருக்கோம் சார். ஆனா இங்க என்ன எல்லாமே ஆன்லைன்ல இருக்கனால அது பண்றது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா செபி ஆபீசர்ஸ் தான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் இந்த கமிட்டி சார்பா. ஆமா. கரெக்ட். அப்போ இப்போதைக்கு செபி ஆபீசர்ஸும் ரொம்ப
ரொம்ப இடத்துல இல்ல. 4 ரீஜனல் ஆபீசஸ் மட்டும்தான் இருக்கு. இனி செபி ஆபீசஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணா வேணா அப்படி ஏதாவது பிளான் பண்ணலாம். அதுதான் கமிட்டியோட டெசிஷன். இப்போ எங்களுக்கு இருக்கிற என்ன பிரச்சனைனாக்கா மெயின் பாத்தீங்கன்னாக்கா, இப்போ டாக்குமெண்ட் வந்து எல்லா டாக்குமெண்ட்டும் அப்லோட் பண்ணணும், அது தெளிவா இருக்கணும். தெளிவா இருக்கிற டாக்குமெண்ட்டுக்கு மட்டும் தான் பணம்ன்ற மாதிரி ஒரு இது கொடுக்குறீங்க நீங்க டேர்ம்ஸ். இது வந்து ரொம்ப ரொம்ப இப்ப பணம் இருக்கிற கிளியர் கேசஸ் ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு இனி ஃபண்ட் நிறைய இருந்தா வேணா இந்த மாதிரி எல்லாம் கன்சிடர் பண்ணலாம் சார். கிளியர் கேசஸே நிறைய இருக்கு. 1.5 crore இன்வெஸ்டர்ஸ் வந்து கிளியர் கேசஸே நிறைய இருக்கு. அதுதான் இப்போ என்னன்னாக்கா இதுல வந்து 5.85 crores வந்து இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க. நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கிறது 1.5 crores தான் அப்ளை பண்ணிருக்காங்க. இன்னும் பேலன்ஸ் வந்து 4.35 lakhs கிட்ட. எல்லாரோட அப்ளிகேஷனும் வாங்கி வச்சுட்டு அப்புறம் யாருக்குமே பணம் கொடுக்க முடியாம இருந்தாலும் கஷ்டம் இல்ல. கண்டிப்பா கண்டிப்பா அது புரியுதுங்க. ஏன்னாக்கா இப்போ நான் ஒரு எங்க சார்பா வந்து ஒரு சஜஷன் கொடுக்குறோம். என்னன்னாக்கா இது ஃபண்டு வந்து அதிகமாகும் போது நீங்க வந்து அவங்க கிட்ட பெரிய அளவுல டாக்குமெண்ட் எதிர்பார்க்க முடியாது மேடம். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷம் ஆகும்போது அந்த டாக்குமெண்ட் எல்லாம் மிஸ் ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்போ என்னன்னாக்கா பிஎஸ்எல் நிறுவனம் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு ஃபுல் டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க, இன்வெஸ்டர்ஸ்னுடைய டீடைல். அது பிரகாரம் வந்து அந்த ஹோம் பேஜுக்குள்ள போயிட்டு அவங்களுடைய கிளைம் அப்ளை பண்ணும்போது அந்த பாலிசி நம்பரை என்டர் பண்ணாவே அவங்களுக்குரிய ரீஃபண்ட் எவ்வளவு இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு அந்த ரீஃபண்ட் வந்து தகுதியான இன்வெஸ்டர்ஸ் தான் போய் சேருதா, அதுக்கான டாக்குமெண்ட் என்னவோ அதை நீங்க வந்து ரெக்வஸ்டா கேட்கலாம் மேடம். இன் ஃபியூச்சர்ல கன்வெர்ட் பண்ணுங்க. ஏன்னா இப்ப பண்ண முடியாது. ஏன்னா நீங்க சொல்றது ஒரு வகையில கரெக்ட் தான். ஏன்னா ஃபண்ட் இல்லாம நம்ம இதெல்லாம் வந்து எல்லா டாக்குமெண்ட்டும் வாங்கி வச்சுட்டு வெயிட்டிங்ல வைக்க முடியாது. புரியுதுங்க. இன்னும் நிறைய பேர் அதை எஜுகேட் தான் ஆவாங்க. இன்னும் நிறைய இப்ப இருக்கிறத இன்னும் நம்பர்ஸ் ஜாஸ்தி ஆகும். எல்லாரும் ஃபர்ஸ்ட் வந்தவங்களுக்கு கொடுத்தப்பறம் தான் நெக்ஸ்ட் வரவங்களுக்கு கொடுக்க முடியும். கண்டிப்பா கண்டிப்பா புரியுதுங்க. அதான் இன் ஃபியூச்சர்ல வந்து ஆமாம் எனக்கா அவங்க ஒரு இன்வெஸ்டர்ஸோட பாலிசி நம்பரை என்டர் பண்ணி அவருக்கு இவ்வளவு அமௌண்ட் இருக்கு, இந்த அமௌண்ட் வந்து கரெக்டான பர்சனுக்கு தான் சேர்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் ரெக்வஸ்ட் இருக்கோ அதை மட்டும் கேளுங்க. எனக்கா ஃபர்ஸ்ட் பாண்டும் லாஸ்ட் பில்லு மட்டும் தான் வச்சிருக்காங்க மேடம் நிறைய பேர். ஏன்னா மிடில்ல ஏன்னா கம்பெனி வந்து அந்த மாதிரி தான் செயல்பாட்டுல இருந்தது. கம்ப்ளைண்ட்ஸ் பாக்குறதுனால எனக்கு புரியுது. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா இந்த மாதிரி ஏதாவது தான் கன்சிடர் பண்றதுக்கு கமிட்டிட்ட ஆல்ரெடி இது பண்ணிருக்கேன். கண்டிப்பா ரொம்ப தேங்க்ஸ்ங்க. ஏன்னாக்கா இது வந்து சயின்டிபிக் விஞ்ஞான வளர்ச்சி நம்ம புறக்கணிக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னாக்கா இன்னைக்கு எவ்வளவு, அதாவது இந்தியா வந்து ஒரு உலக அளவுல வந்து 5th பிளேஸ்ல இருக்கு பொருளாதார வளர்ச்சியில. சயின்டிபிக்கும் அந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. அப்போ நம்ம இன்வெஸ்டர்ஸ் கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷத்துக்கு முன்ன எப்படி ஒரு கமிட்டி அமைச்சு அந்த ரீஃபண்ட் கொடுத்தாங்க அந்த முறையை இன்னும் பின்பற்றுறதுன்றது ரொம்ப வருத்தமா இருக்கு. நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த இஷ்யூ இல்லாம பாத்துக்கிறோம் சார். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மேடம். ஏன்னா உங்க சைட்ல இருந்து கொடுத்துருக்கீங்க. இது வந்து அவருக்கும் சொல்லுங்க, சுப்ரீம் கோர்ட்ல இது வைங்க நீங்க வைக்க சொல்றது. அப்புறம் இந்த அக்லாயின்மெண்ட் எல்லாம் வாங்கணும். அக்லாயின்மெண்ட் தான் தெரியும் மேடம். எனக்கா பிஎஸ்எல் நிறுவனத்துல அக்னாலஜ்மெண்ட் அது எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு அவங்களுக்கு இன்னும் அவங்களுக்கு கொடுக்க மாட்டோம்னு சொல்லல. ஆனா ஏதாவது ஒரு ப்ரொசீஜர் அதுக்கும் கண்டுபிடிக்கணும் சார். அதுதான் இப்போ ஏன்னா கம்பெனி சைட்ல இருந்து உங்களுக்கு வந்து எல்லா டீடைல்ஸும் கொடுத்துருக்காங்க, ஆர்டிஎஸ் மூலமா கொடுத்துருப்பாங்க. அதுல இருக்கிற அதாவது எந்த கஸ்டமர் அக்லாயின்மெண்ட் கஸ்டமரோ அவங்களுக்கான ஃபண்டு கிடைக்கிறதுக்கும் ஏற்பாடு பண்ணுங்க. அப்புறம் இந்த 20,000 வரைக்கும் நீங்க கொண்டு போயிருக்கீங்களே அதுலயே வந்து நிறைய பேருக்கு வந்து இன்னும் இஷ்யூஸ் இருக்கு பேமெண்ட் ஆகாம. எப்படின்னாக்கா கம்மியா பணம் கொடுத்துருக்கீங்க, ஏன்னா டாக்குமெண்ட் வந்து தெளிவா இல்லைன்னு சொல்லிட்டு கம்மியா பணம் கொடுத்துருக்கீங்க. பாருங்க ஒரு பாலிசி நம்பர் ரெசீட் போடல, அதாவது இந்த லாஸ்ட் ரெசீப்ட் இதுலதான் அந்த ப்ராப்ளம் வந்திருக்கு. அதுதான் மேடம். ஏன்னா ஃபர்ஸ்ட் பாண்டும் லாஸ்ட் ரெசிப்டும் வச்சு அப்ளை பண்ணாங்க. ஏன்னா இன்வெஸ்டர்ஸ்க்கு கரெக்டான இது வந்து கம்பெனி எப்படி நடைமுறை பின்பற்றினாலும் அதே பேஸ்ல வந்து எல்லாருமே ஆன்லைன்ல அப்ளை பண்ணிட்டாங்க. அப்போ என்னன்னாக்கா நீங்க வந்து 2 டாக்குமெண்ட்டுக்குமான பணம் தான் கொடுக்குறீங்க. அப்போ மீதி பணம் கிடைக்கிறதுக்கு அவங்களுக்கு வழி பண்ணணும் மேடம். ஏன்னா இது வந்து எல்லாமே 20,000 இருக்குது. ஒரு கேட்டகரி. சொல்லுங்க மேடம். இந்த ரிக்வெஸ்ட் எல்லாம் போடுறேன் சார். நெக்ஸ்ட் டைம் வரும்போது தான் இதெல்லாம் கன்சிடர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் டைம் அப்ளிகேஷன் இன்வைட் பண்றப்ப தான் கன்சிடர். அதான் கண்டிப்பா. ஏன்னா இப்போ 20,000 நீங்க ரிஃபண்ட் கொடுத்துருக்கிறது சந்தோஷம். ஏன்னா அந்த 20,000 இன்னும் நிறைய பேர் பணம் வாங்க முடியாம இருக்காங்க. ஏன்னா பிஎஸ்எல் நிறுவனத்தால் லேண்ட் அலாட்மெண்ட் பண்ணிருக்காங்க ஒரு கேஸ். அப்புறம் லேண்ட் அலாட்மெண்ட்ல ஆன்லைன்ல பண்ணும்போது எஸ்ன்னு கொடுத்தவங்க ஒரு கேஸ். அப்புறம் டெத் ஆயிட்டு இருக்காங்க நிறைய பேரு. டெத் ஆயிட்டு அதாவது இன்வெஸ்டரும் இல்ல நாமனி இல்ல. இப்ப அதர்ஸ் அவங்க ரிலேஷன்ஸ் பணம் வாங்கறதுக்கான வாய்ப்பு கொடுக்கணும். இது எல்லாமே வந்து நான் சொல்றது 20,000 உள்ளதான். ஒரு கேட்டகரி எடுத்தீங்கன்னா அதுக்குள்ள இருக்க இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே கிளியர் பண்றதுக்கான சான்சஸ் கொஞ்சம் நீங்க கொண்டு வரணும் மேடம். ஏன்னா இதுல வந்து பாதிப்புன்றது
சஜஷன்ஸ் எல்லாம் வந்து ஜெனரலி எல்லாட்டையும் வந்து வர சஜஷன்ஸ் தான் கமிட்டி கன்சிடர் பண்ணுது. ஆனா இது வந்து ஃபர்ஸ்ட் அதான் சொன்ன மாதிரி கிளியர் கேசஸ் எல்லாம் பண்ணிட்டு அப்புறம் இந்த மாதிரி கேசஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். அதுதான் கமிட்டியோட. இல்ல மேடம், தயவு செய்து நான் என்ன சொல்றது புரியுதுங்களா? இப்போ வந்து ஒரு கஸ்டமர் பாருங்க, ஒரு சுதான்னு சொல்லிட்டு என்னுடைய சகோதரி தான், அவங்க வந்து 17,640 ரூபாய் கட்டியிருக்காங்க. அவங்க பாண்டு மட்டும் தான் தெளிவா இருக்கு, ஆனா எல்லா ரெசிப்டும் அப்லோட் பண்ணிருக்காங்க. அப்போ பாண்டுக்கு மட்டும் 1,470 ரூபாய் போட்டிருக்கீங்க பணம். பட் வந்து 20,000க்குள்ள இருக்கிற கஸ்டமருக்குன்னா அவங்களுக்கு இருக்கிற அந்த நிறுத்தி வச்சிருக்கிறோம் அந்த சொல்யூஷன் பிரச்சனை எல்லாமே சால்வ் பண்ணும் மேடம். ஓகே, நான் உங்க ரிக்வெஸ்ட் ஆல்ரெடி இந்த எல்லாமே இந்த இன்க்ளூடிங் நாமினி அக்னாலஜ்மெண்ட் அப்புறம் டாக்குமெண்ட்ஸ் ஃபுல்லா சப்மிட் பண்ணாதவங்க ஏன்னா பேமெண்ட் பாதி இல்ல லாஸ்ட் ரெசீட் தான் போயிருக்கும். இந்த ரெசீட் எல்லாமே கமிட்டி கிட்ட போட்டாச்சு சார். ஈவன் சுப்ரீம் கோர்ட்டையும் இன்ஃபார்ம் பண்ணியாச்சு இந்த மாதிரி எல்லாம் இஷ்யூஸ் இருக்குன்னு. பட் எல்லாமே ஃபண்ட் கன்ஸ்ட்ரெயின் தான் சொல்ற மாதிரி. இவங்க கிளைம்ஸ் எல்லாம் க்ளோஸ்டு கிடையாது. எப்போ ஃபண்ட்ஸ் வருதோ இந்த மாதிரி கேசஸும் ஓபன் பண்ணலாம். ஏன்னா அப்போ கம்மியான பணம் பெற்றவர்களுக்கும் மீண்டும் பணம் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. எப்படி பண்றதுன்னு மெத்தட் என்ன பண்ணலாம் அப்படின்னு அது யோசிக்கணும். கண்டிப்பா கண்டிப்பா. ஆனா இதெல்லாம் வந்து ஃபண்ட்ஸ் இருக்கப்பதான் பண்ண முடியும். சும்மா நாங்க வந்து இந்த வருஷத்துக்குள்ள எல்லா எத்தனை ப்ராப்பர்ட்டி இருக்கோ எல்லாமே சேல் பண்ணிடணும் அப்படின்னு தான் பாக்குறோம். பண்ணிட்டு இருக்கீங்க? சேல் பண்ணிட்டா ஆமா ஆமா. நீங்க பாருங்க நோட்டீசஸ் நிறைய இஷ்யூ ஆயிருக்கு. இன்னும் நெக்ஸ்ட் 2 வீக்ஸ்லயும் நோட்டீசஸ் வரும். சேல் அக்விசிஷன் நோட்டீஸ்ங்களா? நோட்டீசஸ் அத சொத்துக்கள் விக்கிறதுக்கு நோட்டீஸ். கரெக்ட் கரெக்ட். ஓகே 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 சார். வெரி குட் மேடம், தேங்க் யூ. எனக்கா இப்போ இப்ப இதுல இன்ட்ரெஸ்ட் பேபிள் எல்லாம் ஒண்ணும் கிடையாதா மேடம்? கட்டண பணம் மட்டும் தான் கிடைக்குமா? இல்ல சார், அதுதான் ஃபர்ஸ்ட்ல இருந்து டைரக்ஷன் என்னன்னா பிரின்சிபல் மட்டும் தான் முடியும், இன்ட்ரெஸ்ட் வராது சார் இதுல இருந்து. ஹலோ, எவ்வளவு சேல் பண்ணாலும் அது கூட இன்சஃபிஷியன்டா தான் இருக்கும் எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு. பிரின்சிபல் கொடுக்கறதுக்கு தான் இருக்கும். இல்ல இப்ப சொத்துக்களுடைய வேல்யூ வந்து பல மடங்கு உயர்ந்திருக்கு இல்லையா? ஆனா எல்லாமே டிஸ்பியூட்டட் ப்ராப்பர்ட்டினால பல மடங்குன்னு எப்படி சேல் ஆகும்னு தெரியல. ஆக்ஷன் பணம் வர மாதிரி தான் இருக்கும் சார் ஃபர்தர் டெசிஷன்ஸ் என்ன எடுத்தாலும். ஓகே மேடம், அதான் அந்த குறைவான பணம் பெற்றவங்களுக்கு மீண்டும் அந்த பணம் செலுத்துறதுக்கான வாய்ப்பு கொடுங்க. ஒரு ஸ்லாப் வைஸா எடுத்தீங்கன்னா அதுக்குள்ள இருக்கிற இன்வெஸ்டர்ஸ் பிரச்சனை எல்லாம் சால்வ் பண்றது கொஞ்சம் வெப்சைட் ஓபன் பண்ணுங்க மேடம். ஷூர் சார். சார் எப்படி பண்ணாங்க? ஓகே மேடம், உங்க நேரத்தை ஒதுக்கி என்கிட்ட ஆன்சர் பண்ணிருக்கீங்க. தேங்க்ஸ். சாரி, எனக்கு 11:30 வேற பில்டிங்ல மீட்டிங் கொஞ்சம். கண்டிப்பா கண்டிப்பா. தேங்க்யூ மேம். ஓகே, தேங்க்யூ.